இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல விஷயத்தை பேசுறதுக்காக கொடுத்துருக்காருல. நல்ல உணவு பழக்கங்களை நம்ம சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்காரு. இந்த நாகு பார்த்திங்கன்னா சுவையான உணவுகளை தான் அது ருசிக்கும், பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் கசப்பான உணவு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த நாள் ஒரு அரை நாள் வரைக்கும் நாக்கு ஒரு மாதிரி இருக்கும். எது சாப்பிட்டாலுமே அந்த கசப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். இதே நீங்கள் சுவை உள்ளதை சாப்பிட்டுங்களா, இன்னும் திரும்ப திரும்ப சாப்பிட தோணுமா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்ம நல்ல விஷயங்களை பிடிச்சி நம்ம அதை பற்றி பிடிக்கின்ற பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தடுமாறு நம்ம தவறான பாதை நோக்கி போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் இல்லை, போச்சுனா லைஃப் அப்படின்னு நினைப்போம்ல. சமீபத்தில் நேற்று நடந்த சம்பவம் இது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். 6 வயது குழந்தை, 2ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. கழுத்தறுத்து கொஞ்சம் தந்தை. ஹெட் நியூஸ் இது தான். விரிவாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை படிக்கும் போதும் சரி, இந்த காணொலி பார்க்கும் போதும் சரி, ஒரு தாயின் கதறல். என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஒன்றும் புரியலைங்க. எதுக்கு திருமணம் பண்ணணும்? ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்? திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகுது. கருத்து வேறுபாடுகள், துன்புறுத்துறது, சித்திரவாதிகள் அனுபவிக்கிறது, அடி உத தான். எவ்வளோ இருந்தாலும் சரி, என் குழந்தைக்காக தான் நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த குழந்தையே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது 3 இன்ச்சுக்கு கழுத்து அறுத்துருக்கானாங்க. ரொம்பவே துடிச்சிட்டேன், கண் கலங்கிடுச்சுன்னு இந்த விஷயத்தை கேட்கும் போது. அழுதுட்டு தான் சொல்லணும். நீங்களும் இந்த விஷயம் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இப்படி இருக்கும் போது என்னடா இந்த மனித குலம் இப்படி இருக்குன்னு ஒன்றும் புரியல. ஏன் அவ்வளோ வெறின்னு தெரியல. இது நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரும் அறுத்துக்கிறாராமா. அவரும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாராமா. அவர் மட்டும் லேசாக அறுத்துன்னு அவர் தையல் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் உயிரோடு தான் இருக்கார். ஆனால் அந்த குழந்தை இறந்து போச்சு. ஒரு திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தணும்னு தொடங்குற அந்த வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனையில் முடியுதுல்ல. 2 பேர் பண்ண தவறு தான். குடும்ப தகராறுலான அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு தெரியலല്ലോ. இந்த மாதிரி ஆட்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கவே கூடாதுலோ. கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தக்க தண்டனை, இந்த தண்டனை கொடுக்கறது அடுத்தவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவே கூடாது அப்படின்றத அந்த தண்டனை அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தைக்காக செபிக்கலாம், ஆண்மையிலே பற்றுக்காக செபிக்கலாம், அந்த தாய்க்காக செபிக்கலாம். தாயின் கண்ணீரை பார்க்கும்போது துடிச்சிட்டேங்க. அப்படியே இந்த ஈரக்கொலை கலங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி ஆகிடும்ல. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ குடும்பத்துக்காக செபிச்சிக்கலாம். ஒற்றுமையாக இருங்க, சமாதானமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற பிரச்சனை நீங்கள் சுமூகம் வச்சுக்க. அந்த பிஞ்சு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அந்த குழந்தை அழகாக இருக்குது. அதை பாப்பா 6ஆம் வகுப்பு தான் படிக்குது. அப்பா தான் பிடிக்கும். நான் அப்பா கூட தான் இருப்பேன். அம்மா வேணாம், அம்மா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு எங்கே கூப்பிட்டாலும் ஜாலியாக போவானாம். அதே மாதிரி தான் கூப்பிட்டு போயிருக்காரு. வா நம்ம வெளியே பிக்னிக் போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, சாகடிச்சிட்டாரு. எப்படி அந்த மனசு வந்ததுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே கூட. ஆண்டவரே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஒவ்வொரு பெண் குழந்தைங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தை வர வேணும்னு சொல்லி இன்றைக்கி தவிக்கிற எத்தனையோ குடும்பத்தினர், கணவன் மனைவிகளையோ எங்களுக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி. ஆனால் குழந்தை கொடுத்தோம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஆத்திரமாக வருதுல்ல. ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல. விரிவாக பார்க்கும்போது அவங்க வசதி வாய்ந்தவங்களாம், பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ண நினைக்கிறாங்களோ. ஸோ அதெல்லாம் வாழ்க்கைங்க. நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ குழந்தை எழுந்து தவிக்கின்ற தாய்க்காக நம்ம ஜெபிக்கலாம். குழந்தையின் ஆண்மையாக இலைப்பாற்றுக்காக ஜெபிக்கலாம். நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஜெபத்தை கேட்டுருக்கேன் அன்பான உள்ளங்கள். எத்தனை பேர் கேட்குறீங்க, எத்தனை பேர் கேட்கலன்னு எனக்கு தெரில. ஸோ கேட்குற ஒரு 2 பேராக இருந்தாலும் நான் சொல்கிற விஷயங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனை நீங்கள் சுமூகமாக முச்சிருங்க. உங்கள் கணவர், உங்கள் மனைவி, அவங்க இன்றைக்கி திட்டிப்பீங்க, நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவீங்க. அப்படி இருக்கணும் சண்டை. இல்லை நான் உன்னை விட மாட்டேன், உன்னை சாகடிக்க விட மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ணுறப்பான்னு அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு வக்ர குணம்னு இருக்கும்ல, அது வேணாங்க. உன் மனைவி கடைசி காலம் வரைக்கும் உன் கூட தான் இருக்க போகிறா. உன் கணவர் உன் கூட தான் இருக்க போகிறார் கடைசி காலம் வரைக்கும். நீங்கள் ஒற்றுமையாக இருங்க. இதை பார்த்து தான் எனக்கு நம்ம பசங்க எங்கள் அப்பா அம்மா நான் இருக்கணும்டா, அவங்க எப்போவுமே சண்டை போட மாட்டாங்க, சண்டை போடலாம் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன் மாதிரியாக இருக்கணும்ல. ஸோ கண்டிப்பாக தயவுசு ஒற்றுமையாக இருங்க, சமாதானமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. ஒரு வெறிலாம் வேணாம் வாழ்க்கையில். உன்னை சாகடிக்காம விட மாட்டேன், என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த வெறி வேணாம், தூக்கி போடுங்க. பார்த்துக்கலாம். வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை படைச்சது எந்த ஒரு விஷயம் நோக்கம்னா, நீ எல்லாமே நல்லா இருக்கணும், அனுபவிக்க தான் படைச்சிருக்கேன். உனக்குள்ளே இருக்க திறமை வெளியே கொண்டு வா, நல்லது நினச்சி நல்ல விஷயங்கள் பண்ணி எல்லாருக்கும். மனிதர்கள் நேசிக்கலாம் அப்படின்னா அந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாதுல்ல. எப்போ பாரு பிரச்சனை, கத்தி குத்து வெட்டு ரத்தம் தான் எப்போவுமே.
நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். ஒற்றுமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். நல்ல சிந்தனைகளை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய ஞானத்தினாலும் மனதுருக்கத்தினாலும் ஆவியினாலும் நிறைந்த கல்விமானின் நாவை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, இனி நாங்கள் எங்களுடைய வேதனைகளை குறித்து பேசாமல் உம்முடைய நோக்கத்தை குறித்து மாத்திரமே பேசுவோம் என்று உறுதியளிக்கின்றன. ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தை காட்டுகின்ற வார்த்தைகளை இலைப்பாறுதோடு தாங்கும் வார்த்தைகளாக, புண்பட்டவருக்கு நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகள் நாங்கள் பேசுவதற்கு தயவாய் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. விலையேற பெற்ற உம்முடைய அருமையான பரிசுத்த ஆவியினால் எங்களை நிறைத்து குற்றப்பட்ட எங்கள் உள்ளம், குற்றமடைந்த எங்கள் உள்ளம் உம்முடைய தெய்வீக திட்டத்தை பற்றி பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த உள்ளத்தை எடுத்து போடுங்கப்பா. எங்கள் நாவை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் உள்ளத்தை நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்து போதிங்க ஆண்டவரே. எங்கள் ஆவிக்குரிய கண்களையும் உம்முடைய சத்தத்தை தெளிவாக கேட்பதற்கு எங்களுடைய காதுகளையும் திறந்தரல வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம்முடைய மனதுருக்கம் எங்கள் மூலமாக பாய்ந்து செல்வதாக ராஜா. தேவையில் உள்ளவருக்கு ஜீவனை, சுகத்தை, வழிகாட்டுதலை கொடுப்பதற்கு எங்களை கருவியாக்கும் ராஜா. மக்கள் என்னில் இயேசுவை காணட்டும் அப்பா. உம்முடைய சத்தத்தை எங்கள் மூலம் கேட்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. உம்முடைய அன்பால் இழுக்கப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்றானவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூட கரை முஞ்சு மேலாண்டவரே, எங்களை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நல்ல ஆரோக்கியமான உடலத்தை கொடுங்கப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. குடும்ப உறவுகளை ஒற்றுமையை கொடுங்கப்பா. பகை உணர்ச்சி வேணாம்ப்பா. சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அந்த அன்பான உள்ளத்தோடு நல்ல ஒரு பரிமாணத்தோடு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.